ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக்கு வித் கோமாளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது தர்ஷன் அவங்க செஞ்ச ரெசிபி தான். இதுவும் ட்ரெடிஷ்னல் முறையில் தலைவாழை வெந்து ரொம்ப சூப்பராக செஞ்சு அசத்தியிருந்தார். வெற்றிலை பூண்டு சாதம், பள்ளிப்பாளையம் சிக்கன், இளநீர் பாயசம்னு 3 வகையாக செஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம கிச்சனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்மிஜி கிச்சன். இப்போது இதுக்கு ஒரு 3 வெற்றிலை எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி மடித்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்குவோம். இதை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சிறிய துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இது ஜீரகம் வாசனை வர அளவு வறுத்துட்டு இது கூட ஒரு அரை கப் அளவு பூண்டு, அதாவது ஒரு 2 பூண்டு முழு பூண்டு உரித்து வச்சுருந்தேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டலாம். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி வரணுங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சாதத்துலேயும் உப்பு போட்டு வடித்ததுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெத்தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெத்தலையோட வாசம் ரொம்ப சூப்பராகவே வருது. வெத்தலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலையும் சேர்த்து, நான் வறுத்த நிலக்கடலையும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு கப் அளவு சாதம் வடித்ததை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதத்தோடு நல்லா அந்த வெற்றிலை மசாலாவெலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுடலாம். இப்போ எதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இது கூட ஒரு 10-15 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். மிளகா நல்லா எண்ணெயிலே வறுபட்டதும் இது கூட ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்து வதக்கிறதுனால வெங்காயம் நல்லா சீக்கிரத்துலேயே வதங்கிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எந்தளவு உங்களுக்கு உப்பு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் இதோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடட்டும். இப்போ அது இருக்கட்டும். இப்போ ஒரு உரலில் ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்து இது நல்லா இடித்து இது கூட 2 முழு பூண்டு பற்களையும் சேர்த்து நல்லா தட்டி விட்டலாம். இதெல்லாம் நல்லா நஞ்சு வரட்டும். இப்போ இதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம இடித்து சேர்க்குறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வருது. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் சீல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் சீலும் இதோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 hour வச்சிடலாம். 1/2 hourக்கு அப்புறம் இப்போ திறந்து பார்க்குறேன். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சிக்கனும் தேங்காய் சீல் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கமகமன்னு வாசனையோட பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட இலையில் இதை பரிமாறிடலாம். இலையில் சேர்த்ததும் நல்லா இலை வெந்து அந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது வெற்றிலை பூண்டு சாதத்தையும் ஒரு வெற்றிலையை வச்சு ஒரு மண்பானையில் இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். தர்ஷன் இந்த மாதிரி தான் அவர் எடுத்து வச்சுருந்தார். அதே போல் நம்மளும் எடுத்து வச்சிடலாம். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க. இப்போது நம்ம இளநீர் பாயசம் இதுக்கு ரெடி பண்ணிடலாம். இளநீர் பாயசத்துக்கு 2 இளநியை உடைச்சி அது தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக இளநீர் சேர்த்து வெறும் திக்கான பாலாக இதை அடித்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதை அரைச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு ஸ்டெய்னர் வச்சு இதை வடிகட்டிடலாம். திக்கான முதல் பால் மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம தேங்காயை வழுக்கையை நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதுவும் இருக்கட்டும். ஒரு மண்டை வெல்லத்தில் பாதி அளவு எடுத்து மீதமுள்ள இளநியையும் சேர்த்து இதை பாகு காய்ச்சிடலாம். இது நல்லா கரைஞ்சி வந்ததும் இதை ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. அப்போ இது இருக்கட்டும். இப்போ திக்கான தேங்காய் பால் கூட கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நம்ம தேங்காய் வழுக்கையை கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் நம்ம கொதிக்க வச்சோம்னா திரண்டுரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் தான் பாக சேர்க்கணும், இல்லாட்டி திரிஞ்சிருங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்க்குறேன் திக்னஸ்க்காக. நீங்கள் பால் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் பாலை திக்கான பாலை காய்ச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து திராட்சை முதலையும் வறுத்து நம்ம பாயசத்தோடு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, இளநீர் பாயசமும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாயசத்துக்கு கூட கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ வெற்றிலை பூண்டு சாதம், பள்ளிப்பாளையம் சிக்கன்,
இளநீர் பாயசம்னு ரொம்ப சூப்பராக ட்ரெடிஷ்னல் முறையில் தலைவாழை விருந்து அட்டகாசமாக செஞ்சாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.